everyone, welcome to my channel Manju's Flavors. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி green peas புதினா புலாவ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புதினா லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிடுங்க. 1 to 1.5 தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃப்ரெஷ் கிரீன் பீஸ், ஆனியன்ஸ், கிரீன் சில்லிஸ், கர்ட், கேஷ்யூ நட்ஸ், கீ, மசாலா ஐட்டம், பே லீஃப், சினமன், ஸ்டார் அனிஸ், கார்டமம், சாஜீரா, க்ளோவ்ஸ், ஆயில், கொரியாண்டர் லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன், கரம் மசாலா, சால்ட். இந்த கப்பால் 2 cups ரைஸ் எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் 1 to 1.5 தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. 2 cups பீஸ், ஃப்ரெஷ் பீஸ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 tablespoon நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெய் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க, ஆனால் போட்டால் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும் பீஸ் புலாவ். இப்போ ஆயில் ஊற்றிக்கோங்க. இது நான் 2 tablespoons ஊற்றுறேன். இப்போ மசாலா ஐட்டம் தாளிச்சிக்கலாம். பட்டை, ஸ்டார் அனீஸ், கார்டமம், பிரியாணி இலை, கிராம்பு, க்ளோவ்ஸ், கொஞ்சோண்டு சாஜீரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ few seconds இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ கட் பண்ண ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. நான் 3 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஆனியன்ஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புதினா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். க்ரீன் சில்லிஸ் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஸ்பைஸியாக சாப்பிட்றதுனால நான் க்ரீன் சில்லிஸ் நிறைய போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் புதினா எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 handful 3 கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். இப்போ லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கலர் எல்லாம் மாறாமல் நல்லாயிருக்கும் புதினா பேஸ்ட்டு. இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பியூரி பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு வாட்டி ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் கொஞ்சம் கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் பீஸ் உங்கள் இஷ்டம், கொஞ்சம் குறைச்சி வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். க்ரீன் பீஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய விட்டமின் சி, இ, ஜிங்க் இருக்குது. இம்யூனிட்டி சிஸ்டம்க்கு ரொம்ப நல்லது. பாருங்கள் இந்த மாதிரி பியூரி பண்ணிக்கோங்க. சீசனல் வெஜிடபிள் எல்லாம் சாப்பிட்ணும், உடம்புக்கு அப்போ தான் நல்லது. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனெல்லாம் கொஞ்சம் பட்டாணி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் போட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பட்டாணி நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இப்போ 2 teaspoons ஃப்ரெஷ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணுங்க. நான் எப்போதுமே 1 cup ரைஸ்க்கு 1 teaspoon தட்டி போடுவேன். சால்ட் என்ன கரெக்டாக இருக்கும், நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 teaspoons ஆட் பண்ணியிருக்கிறேன் சால்ட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல புதினா பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது குக்காக ஈஸியாக பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கூட கட்டி கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கிட்ஸு பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரைஸு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் போட்டோம்னா நல்லாயிருக்கும் புலாவ் டேஸ்ட்டு, ஃப்ளேவரு. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
கிரீன் பீஸ்ல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அரிசி ஊற வச்சோம்ல அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரிசி ஊற வைக்கும்போது அளந்து ஊற்றி வச்சிடுவேன் தண்ணி, அந்த தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லெமன் ஜூஸ், நம்ம டொமேட்டோ சால் எதுவும் ஆட் பண்ணலாம், அதனால லெமன் ஜூஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடுங்க, தண்ணி கொதி வரட்டும். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்சோம்ல பாஸ்மதி அரிசி அது போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன். இப்போ ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி அரிசிலாம் பரவாயில்ல, நம்ம பச்சை அரிசியில் கூட பண்ணலாம், ரா ரைஸில் இல்லைன்னா ஜீரக சம்பாலையும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. அரிசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிண்டக்கூடாது, அரிசி உடைஞ்சிடும். இப்போ சால்ட் எல்லாம் செக் பண்ணுங்கள், ஏதாவது தேவைன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சுடுங்க, கொதி வரட்டும். பாருங்கள் அரிசி வந்து ஒரு பாதிக்காக இருக்குது. இப்போ நம்ம அடியில் தோசைக்கல் வச்சுடுங்க, தோசைக்கல் வச்சுட்டு ஸ்லிம் பண்ணிவிடுங்க. தோசைக்கல் வைக்கிறதுனால சாதம் வந்து அடி பிடிக்காது. நான் எப்பயுமே ரைஸ் ஐட்டம் வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி பேனில் தான் பண்ணுவேன். இப்போ நம்ம கேஷ்யூ நட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கலர் சேஞ்சர் ஃப்ரை பண்ணுங்கள். கேஷ்யூ நட் வந்து ஆப்ஷனல் தான், பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க, வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது பாருங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் சாதம் நல்லா வெந்திருக்குது, ஒரு 90% குக் ஆகிருக்குது. இப்போ வந்து புதினா கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபைனலாக இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணால் கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ திருப்பி கொஞ்ச நேரம் மூடிடுங்க. பாருங்கள் நல்லா சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. பாருங்கள் புலாவ் சூப்பராக வந்திருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஃபாலோ மீ ஆன் Instagram and Facebook.